ஹாய் படிஸ், இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம் தான் லீகோலேண்டு. வாங்க போய் பார்ப்போம். இதுதான் லீகோலேண்ட் என்ட்ரன்ஸு, லீகோலேண்ட் டிஸ்கவரி சென்டர். நாங்கள் முன்னாடி புக் பண்ணியிருந்தோம். அந்த டிக்கெட்டு காமிச்சிட்டு உள்ளார வந்துட்டோம். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டே இதுதான் இருக்கும் என்ட்ரன்ஸு. ஒரு பஸ்ஸில் ஓட்டுற மாதிரி குழந்தைங்களாம் ஜாலியாக ட்ரைவ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சம்மர் ஹாலிடேஸ்க்கு என்ன தான் நம்ம வெளியில் போய் விளையாண்டாலோ இல்லாட்டினா நம்ம ஆக்டிவிட்டீஸ் எது வேணாலும் கண்டக்ட் பண்ணாலும் வீட்டிலே இருக்கிறது அவங்களுக்குமே ரொம்ப போர் அடிக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா நாங்கள் இங்கே வெளியில் லீகோலேண்ட் குழந்தைங்களுக்கும் ரொம்ப ஃபன்னாக ஒரு வெளியில் விளையாண்டா மாதிரி ஒரு ஃபீல் வரும்ன்ட்டு இங்கே அழைச்சிட்டு வந்திருக்கோம். ஸோ இங்கே பாருங்க எல்லாம் கொஞ்சம் ஜாலியாகவே இருக்காங்க. அப்புறம் இந்த லைட்ஸில் பார்த்தீங்கன்னா நான் ஜம்ப் பண்ணி காமிச்சேன். அப்புறம் பாப்பாவும் ஜம்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டா. அப்படியே சரி வாங்கடா உள்ளார போகலோன்ட்டு உள்ளார அழைச்சிட்டு போனோன்னே இங்கே பிளாக்ஸ் தான் ஃபுல்லாகவே. ஸோ பிளாக்ஸ் கட்டிகிட்டு இருக்காங்க பாருங்கள் பசங்க. பிரகதீஷ் ஏதோ கொஞ்சம் பண்ணிகிட்ருக்கான். பாப்பாவும் அதை பார்த்து ஏதோ செஞ்சிட்ருக்கா. பார்த்த உடனே ரொம்ப ஜாலியாகிடுச்சு. அப்புறம் இந்த பிளாக்ஸில் கட்டின பொம்மை கூட நின்று எல்லாம் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பொம்மை அந்த பொம்மைன்னு ஒரு பொம்மை உள்ள எல்லா பொம்மையிலையும் நின்று ஃபோட்டோ எடுத்துட்டாங்க. ஒரு வழியாக முடிஞ்சிச்சு. அடுத்தது இந்த கார் ரேஸு. இதில் பிரகதீஷ் ஏற்கனவே செஞ்சு வச்ச காரை சரி விட்றேன் அப்படின்ட்டு சொல்லிவிட்டான். உடனே சரி எங்கேயா ஸ்டக் ஆகிடுன்னு பார்த்தேன். பரவாயில்ல, நேராக சேர்ந்துருச்சு. இப்போ பாப்பாவும் அவங்க டேடியும் விடுறாங்க. நல்லாவே ஸ்பீடாகவே வந்துருச்சு. இதுவும் நல்லா ஃபுல்லாக எங்கேயும் ஸ்டக் ஆகாமல் வந்துருச்சு. ஸோ அதுவும் இல்லாமல் ஹவு டு பில்ட் ஏ சிம்பிள் காருங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருந்தாங்க. இந்துட்டால பார்த்திங்கன்னா பிளாக்ஸில் வீடு கட்டிகிட்டு இருந்தார். அப்புறமா வீட்டை வச்சுட்டு பாப்பா ஏதோ செஞ்சிட்டு இருந்தா. தம்பி ஸ்லைட் போடுற பார்த்த உடனே பாப்பாவும் ஸ்லைட் போக ஆரம்பிச்சிட்டா. 2 பேரும் ஸ்லைட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பிரகதீஷ் பார்த்திங்கன்னா நான் பில்டிங் பெருசாக கட்ட போகிறேன்னு சொல்லிட்டு கட்டிகிட்டு இருந்தான். அதில் வேலை பாப்பா ஸ்லைட் போடுற பிஸியில் பில்டிங்ஸ் எல்லாம் எதுவும் உடைக்கல. அவள் பாட்டுக்கு அவள் தனியாக விளையாண்டுட்டு இருந்தா. தம்பி பெருசாக கட்டிட்டாங்க. கட்டினதுக்கப்புறம் பிரக்யாவுக்கு இது மாதிரி கார் விடணும்னு ஆசையாக இருந்தது. சரி கார் செய்வோன்ட்டு பிளாக்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. சரி நம்மளும் ஹெல்ப் பண்ணுவோமேன்ட்டு டயர்லாம் எடுத்து அப்படியே ஒரு ரெட் கலர் கார் செஞ்சு இப்போ பாப்பாவோட கைக்கு நேராக விடுறேன் பாருங்கள். ஸோ எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ பாப்பாட்ட தள்ளி விடுறேன். அதை பார்த்த உடனே அவாமா கார் விட போவோன்ட்டு கிளம்பிட்டா. மேலே இருந்து விட்டு விளையாண்டுட்டு இருந்தாங்க. ரொம்பவே பாப்பாவுக்கு ஜாலியாகிடுச்சு. ஸோ இது முடித்ததுக்கப்புறம் பிரகதீஷ்க்கு பார்த்திங்கன்னா இந்த ஃபாரஸ்ட் பர்ஷூட்னு இருக்கு. இந்த பிளேஸ் பிரகதீஷ்க்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. இதில் பார்த்திங்கன்னா போலீஸ் கார்ன்ற மாதிரி ஒரு பொம்மை கார் இருக்குது. அதை வச்சு பார்த்திங்கன்னா ரைட் பண்ணுற மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டாக பிரகதீஷ் வெயிட் பண்ணியாவது போயாகணும் அப்படின்ட்டு ஏறிட்டு ரைட் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டான் பாருங்க. போயிட்டுருக்கான். ஸோ ரொம்பவே ஜாலியாக ஃபன்னாக போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச ஏரியா எதுன்னு பார்த்திங்கன்னா இந்த ஏரியா தான் ரொம்பவே பிடிச்ச ஏரியான்னு சொல்லலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா பிளாக்ஸை வச்சு இப்படிலாம் பண்ண முடியுமான்ற மாதிரி ரொம்ப ஆச்சரியமாக பார்த்தேன் இந்த இடத்தெல்லாம். இதில் பாருங்கள் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு, அதுக்கப்புறம் டாலஸ் டவுன் டவுனு எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா கட்டியிருந்தாங்க. அதுவும் பிளாக்ஸை வச்சே ஃப்ளைட்டு, அதுக்கப்புறம் கிரேப் வைன் மில்ஸு, ஸ்டேடியம்னு நிறைய இடம் பார்த்திங்கன்னா பிளாக்ஸை வச்சு கட்டியிருந்தாங்க. எவ்வளோ நுணுக்கமாக அழகாக கட்டியிருப்பாங்க பாருங்கள். பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. பெரிய பெரிய பில்டிங்ஸ்லாம் எப்படி தான் இப்படிலாம் கட்டியிருப்பாங்கன்னு யோசிக்கவே முடியல. ரொம்ப பிடிச்சிருந்தது. அதான் சுற்றி பார்த்துட்டு இருந்தேன். 2 தடவை சுற்றி வந்துட்டேன். சரி இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபோட்டோவும் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காருக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிச்சு. இது ப்ளே பண்ணுற மாதிரி. ஸோ ப்ளே பண்ணுறாங்க பிரகதீஷும் எங்கள் வீட்டுக்காரரும். இந்தால வீட்டுக்காரன் அந்தால பிரகதீஷ். ஸோ 2 பேரும் ஜாலியாக விளையாண்டுட்டதுக்கப்புறம் நான் டீமை பிரிங்கன்னு சொல்லியாச்சு. நானும் பாப்பாவும் ஒரு டீமு, அவங்க டேடியும் பிரகதீஷும் ஒரு டீமு. சரி ஓகே வாங்க ஸ்டார்ட் ஆச்சுன்ட்டு பாப்பாவை கீழே தட்டுன்னு சொல்லிட்டு மேலெலாம் டப்பு டப்புன்னு தட்டிகிட்டு இருந்தோம். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அவங்க தான் அதிகமாக
காயின்ஸ் எடுத்திருந்தாங்க. நாங்கள் கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்திருந்தோம். அதுக்கப்புறம் 3 பேர் சேர்ந்து விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. அப்படியே ஜிராஃபி கூட ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே சுற்றி பார்த்தா அந்த ஆம்பியன்ஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. த கிரேட் லீகோ ரேஸ் ரிச்சுவல் காஸ்டர்ன்ட்டு பார்த்தோம். இதில் பார்த்தீங்கன்னா அவங்க கூடயே ரேஸ் போகிற மாதிரி, தண்ணியில் விழுகிற மாதிரி, கீழே விழுகிற மாதிரிலாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த லீகோல ஞாபகார்த்தமாக பிரகதீஷ் பிளாக்ஸில் பொம்மை செஞ்சு எடுத்துக்கிட்டாங்க. அப்புறமா வீட்டுக்கு கிளம்பிட்டோம்.